நீங்கள் சாப்பிடுவது திமுக போட்ட சோறு. தாவேகவிற்கு வாக்களித்த ஐடி ஊழியர்களை வம்பிழுத்த செந்தில்வேல். வறுத்தெடுக்கும் நெட்டிசன்கள். சென்னையில் உள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் பலர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து வருவதை கடுமையாக விமர்சித்து அரசியல் பிரமுகர் ஒருவர் பேசிய உரை சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழகத்தில் இன்றுள்ள ஐடி வளர்ச்சிக்கு முழு காரணம் திமுகவே என வாதிடும் அவர் தாவேகவிற்கு வாக்களிக்கும் ஐடி ஊழியர்களை படித்த தற்குறிகள் என மிக கடுமையான வார்த்தைகளால் சாடியுள்ளார். கணினி கல்வியின் தொடக்கம். இந்தியாவில் ராஜீவ்காந்தி கணினியை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் தமிழகத்தில் கணினி யுகத்தின் தொடக்கத்திலேயே அதன் அவசியத்தை உணர்ந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஐடி நிறுவனங்கள் பெரிய அளவில் இல்லாத நிலையில் தமிழகத்தில் பள்ளி கல்வியிலேயே கணினி அறிவியலை ஒரு பாடமாக கொண்டு வந்து மாணவர்களுக்கு கணினி கல்வியை வழங்கியது திமுக அரசுதான். இன்று பல இளைஞர்கள் பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிப்பதற்கு அடித்தளமாக ஒரு மாபெரும் கணினி சாம்ராஜ்யத்தை தமிழகத்தில் நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகமே என்று பேச்சாளர் ஆணித்தரமாக குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் கருணாநிதி தமிழகத்தின் ஐடி வளர்ச்சிக்கும் கணினி கல்விக்கும் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிகர் விஜய், நடிகைகள் சங்கவி மற்றும் சிம்ரன் ஆகியோருடன் திரையில் நடனமாடிக் கொண்டிருந்தார். நடிப்பது அவரது தொழில். ஆனால் உங்களை படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை தீட்டியது திமுக என இருவரின் அன்றைய பங்களிப்பையும் ஒப்பிட்டு அவர் விமர்சித்துள்ளார். நீங்கள் சாப்பிடும் சோறு திமுக போட்டது. சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுபவர்கள் தங்களுக்கு வாழ்வளித்த திமுகவை ஆதரிக்காமல் தாவேகவிற்கு வாக்களிப்பது நன்றி மறந்த செயல் என பேச்சாளர் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மாற்று அரசியல் என்ற பெயரில் ஏமாற்றம். திமுக மற்றும் அதிமுக வேண்டாம் என மாற்று அரசியலை தேடுவதாக கூறும் இளைஞர்கள் அதிமுகவில் இருந்து வந்த பலரை வேட்பாளராக நிறுத்தும் தாவேகவை எப்படி ஆதரிக்கலாம் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். வரலாற்றையும் தமிழகத்தின் வளர்ச்சியையும் புரிந்து கொள்ளாமல் வெறும் கவர்ச்சிக்காக தாவேகவின் பின்னால் செல்லும் ஐடி ஊழியர்களை படித்த தற்கொலை கூட்டம் என அவர் விமர்சித்து தனது உரையை நிறைவு செய்துள்ளார். இதற்கு ஐடி ஊழியர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.